தமிழகத்தில் தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்படும் இலவச திட்டங்கள் அயர்லாந்து நாடு வரை உலுக்கி எடுத்துள்ளது. ஐரோப்பாவில் உள்ள அயர்லாந்து நாடு தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை அங்கு கிண்டல் செய்வது உண்டு. ஆனால் தமிழகத்தில் அறிவிக்கப்படும் தேர்தல் வாக்குறுதிகள் அயர்லாந்து நாட்டினரை அதிர வைத்துள்ளது. ஐரிஷ் டைம்ஸ் என்ற நாளிதழ் தமிழக அரசியல் கட்சிகளின், குறிப்பாக அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை இலவசங்களின் தாய் என்று வர்ணித்து முதல் பக்க செய்தியாக வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இலவசங்களை அறிவிக்கும் அதிமுக தற்போதைய சட்டசபை தேர்தலில் அனைவருக்கும் மொபைல் போன், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்புடன் தடையற்ற இணையதள வசதி, வீட்டுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், வேலை பார்க்கும் பெண்கள் மொபைல் வாங்க 50% மானியம், கர்ப்பிணிகளுக்கு 2 மடங்கு நிதியுதவி மற்றும் தங்கம் அறிவித்திருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திமுகவும் மாணவர்களுக்கு டேப்லெட் கணினி அல்லது லேப்டாப், ஏழை குடும்பங்களுக்கு மொபைல் அளிப்பது போன்ற இலவசங்களை அறிவித்திருந்தாலும் இப்போட்டியில் ஜெயலலிதா தான் முன்னிலையில் உள்ளதாக அந்த பத்திரிகை கூறுகிறது. இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை கவர்வதற்காக பல்வேறு கவர்ச்சி திட்டங்களை அறிவித்தாலும் தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளதாக கிண்டல் செய்துள்ளது. அமைச்சர்கள் முதல் கட்சி நிர்வாகிகள் வரை ஜெயலலிதா காலில் விழுவதையும், அதிமுகவினர் ஜெயலலிதா உருவத்தை பச்சை குத்தி கொண்டதையும் அந்த பத்திரிகை கிண்டல் செய்துள்ளது.